ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மெய்ப்பனின் கோல் எபிசோட் மூலம் உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலே எசப்பாவோடு இருக்கிறது என்பது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று. ஸோ இந்த காலை வேளையிலே நாங்கள் அதிகமாக அவரோட நேரத்தை செலவிட வேண்டும், அதிகமாக அவருடைய சமூகத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். தேவன் அன்றைய நாள் முழுவதும் நிச்சயமாக அற்புதமான காரியங்கள்னாலே நிரப்புவார். இந்த நாளிலே ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி, ஒரு வார்த்தையோடு உங்களோடு பேசி அவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். என்னோடு சேர்ந்து கூட மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆமேன். இந்த காலை வேளையிலும் கூடவாக இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளில் அநேக மனிதர்கள் உலக காரியங்களை நோக்கி ஓடுகிறாங்க. உலகத்தில் நல்ல ஒரு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. எங்களுக்கென்று ஒரு சொத்து வேணும், எங்களுக்கென்று ஒரு காரியம் வேணும் என்று ஓடுகிறாங்க. இன்றைக்கு அந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் வேணும் என்பதற்காக ஓடுகிறாங்க. தன்னுடைய மகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்காக ஓடுகிறாங்க. அவங்க வாழுகிறதான அந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு பேரை பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல ஒரு புகழை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தங்களுக்குள்ளே ஒரு பெருமையான காரியங்களை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது என்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்றைக்கு யோசித்து பாருங்கள், மனுஷனுடைய ஒரு ஜீவன் என்பது எவ்வளவு ஒரு விலை மதிப்பற்ற காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே அவன் வாழுகிற நாட்களிலே என்ன காரியத்தை வேணுமென்றாலும் செய்யலாம். ஆனால் அவனுடைய ஜீவன் பிரிந்து விட்டால் அவனால் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய ஆத்துமா பரிசுத்தமாக வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே செல்ல வேண்டும், தேவனுக்குள்ளாக ஐக்கியமாக இருக்க வேண்டும், தேவனோடு ஒன்றிணைந்து அவரோடு நேரத்தை செலவிட வேண்டும் என்று இன்றைக்கு எவ்வளவு நேரம் உங்களுடைய ஆத்மாவுக்காக செலவழிக்கிறீங்க? இல்லையென்றால் இன்றைக்கு உலக காரியங்களுக்காக, உலக பேர், புகழ், பணம், சொத்து, இதற்காக நீங்கள் எவ்வளவு காரியத்தை செலவிடுறீங்க என்று சிந்திச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அதிலிருந்து வெளியே வாங்க என்று சொல்லி நிச்சயமாக அதற்கு ஒரு பதிலை கொடுப்பார். நீங்கள் அதிலிருந்து வெளியே வருகிற பொழுது தேவன் ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்புவார். இன்றைக்கு அவருடைய பாதத்தில் இருந்து, ஆண்டவரே, நான் இந்த தவறை உணர்ந்து கொள்ளுகிறேன், இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வருகிறேன், இன்றைக்கு உலகத்திலிருந்து நான் வெளியே வந்து உமக்காக நான் ஓட ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.